வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோங்க. காலையிலே உணவு வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். எப்பயும் போல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தாங்க. நான் எப்படி அடுத்தடுத்து வேலைகள் செய்கிறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மெனுன்னு சொல்லட்டுங்களா? இட்லிக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பொடி புதுசாக அரைச்சி போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, கூட இதுக்கு பொங்கல். அப்புறம் பார்த்திங்கன்னா பூரி, வடகரி, உளுந்து வடை, கேசரி ஒன்று பண்ணலாம். இதாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு பெரிய மெனு தான் இல்லைங்களா? எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 அழாக்கு வந்து தோரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு சிறுபருப்பு எடுத்துருக்கேன். இதை கழுவி கொண்டு வந்துடுறேன். கழுவின பருப்பை குக்கரில் சேர்த்துறேங்க. இதை நம்ம வெறும் பருப்பு வேக வைக்காமல் கூட வந்து தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கலாம். ஆன் பண்ணிடுறேங்க. இது கொதி வரட்டும். அதுக்குள்ளே என்னென்ன ஊற போட்டிருக்கேன்னு பார்க்கலாமா? உளுந்து வடைக்கு ஒரு அழகு பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. முறுன்னு வரத்துக்காக கூட பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு போட்டு அதையும் ஊற வச்சுட்டேன். இது வந்து வடகரிக்கு கடலைப்பருப்பு. இதுவுமே உளுத்தம்பருப்பு ஊற வைக்கும்போது ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பருப்புக்கு தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு வேக வச்சிடலாங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் தான் போட்டு வேக போகிறோம். இது வந்து போடுறதுனால நல்லா நம்மளுக்கு சாம்பார் வந்து உபரியாக வரும். சிறுபருப்பும் போட்டிருக்கோம் பாருங்களா. இது ரெண்டுமே போடும்போது சாம்பார் வந்து நல்லா உபரியாக வருங்க. இப்போ நிறைய பேர் வராங்க, நம்ம ஒரு டிஃபனுக்கு இட்லிக்கு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு 2 கை பருப்பு சிறுபருப்பு போட்டு இந்த காய் போட்டு வைக்கும்போது நம்ம பருப்பு தோரம்பருப்பு கம்மியாக போட்டாலும் சாம்பார் நல்லா உபரியாக வரும். ஆக ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஊற்றி கூட நம்ம சாம்பாரை திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொதி வரத்துக்குள்ளே இதை அறிஞ்சிக்கிறேன். சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து இது தனியாக ஹோட்டல் சாம்பார் செய்வது எப்படி அப்படின்னு போட்டிருக்கேங்க. இந்த நம்ம தனியா இதெல்லாம் தனியாக ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி போட போகிறோம் பாருங்கள். அது போட்டிங்கன்னா சாம்பார் அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்கும். என்ன டிடின்ட்டு அப்படி இவ்வளோ பெரிய மெனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவரோட அத்தை இருக்காங்கங்க. அவங்க வந்து எப்போவுமே டெய்லியுமே அவங்க பசங்களுக்கே வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 டிஃபன் ஒரே வெரைட்டி இட்லி சட்னி அப்படி கொடுக்க மாட்டாங்க. இட்லி ஊற்றினா ஒரு 2 தோசை இல்லை ஒரு பூரி அப்படி மிக்ஸ்டாக தான். உப்புமா பண்ணாலுமே சும்மா வைக்காமல் அதில் ஒரு 2 இட்லி இல்லை தோசை அப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ நாம் திடீர்னு வீட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன், ஆன் தி வே தான். இங்கேனா போகும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் போவார் எங்கள் மாமனார். அவ்வளோ ஒரு பாண்டிங். அப்போ என்ன பண்ணுவாங்க, வாங்க 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 அனுக்கு உட்கார வச்சுட்டு போய் தண்ணி கொண்டு வருவாங்க பாருங்கள். அந்த கேப்பில் வந்து பருப்பு ஊற வச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு ஃப்ரிட்ஜில் மாவு எடுத்து வச்சுட்டு வந்துடுவாங்க. டக்குன்னு ஒரு 2 டிஃபனு ஒரு வடை இப்படி தான் சர்வ் பண்ணுவாங்க. அது ஒரு இம்ப்ரெஷன் வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இதை செய்கிறேன். யாருன்னா வந்தாலும் இந்த மாதிரி செய்யலாம். இது ஒரு ஐடியாக்காக தாங்க. முன்ன வந்தாட்டி எங்களுக்கு நாத்தனார் வராங்களோ இன்னொன்று நான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து கேசரி மட்டும் மிஸ்ஸிங்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி அது எவ்வளோ நேரம் ஆகுது அதையும் செஞ்சிடலாம் அப்படின்தாங்க. பருப்பு பொங்கி வந்துடுச்சிங்க. இந்த மேலே இருக்க நுரையெல்லாம் எடுத்துட்டோன்னு வைங்களேன். இப்போ பருப்பு நம்மளுக்கு வெளியெல்லாம் பொங்கி பருப்பு விசில் வைக்கும் போது வெளியெல்லாம் பொங்கி வராதுங்க. பத்தாதுக்கு அதில் என்ன அழுக்கு இருந்தால் அதுவும் போயிடும். ஒரு 10 சின்னதாக ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி பழம் அரிஞ்சு போட்டுக்கிறேங்க. ஒரு 2 பச்சை மிளகா, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், காரமும் இறங்கும். நம்ம அரிஞ்சு வச்சுருந்த பூசணிக்காய் இதில் பாதி போட்டிருக்கேங்க. மஞ்சள் தூள், பருப்பு மூடி விசில் வச்சுட்டேங்க. இதை இந்த பக்கம் போட்டுறேன். பொங்கலுக்கு வறுத்துக்கலாங்களா? ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தாங்க. 1/4 அழகு சிறுபருப்பு போட்டு வறுத்துக்கிறேன். ஐட்டம்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால பொங்கல் சும்மா கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். கிரேஸ்ல ஒவ்வொரு முறைக்கும் கலர் மாற்றிருக்காங்க. எல்லாமே ரெட்டு இருந்துச்சுல்ல. எத்தனை பேர் சென்னையில் இருக்கிறவங்க கிரேஸ் மார்க்கெட்டில் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கிரேஸை விட நமக்கு வந்து டிமார்ட்டில் விலை கம்மி தான். ஏன் நம்ம கிரேஸ்கே நான் போகிறேன், ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தானே எனக்கு பொறுத்த வரலாம். ஏன் நான் கிரேஸ்கே போகிறேன்னு வச்சுங்களேன், டிமார்க்கெட்டில் போனோம்னா ஆஃபர் இருந்துட்டு முதல்ல எடுத்ததுமே வந்து அந்த பிஸ்கெட்டு, ஜூஸஸ்ஸு இதெல்லாம் போய் பார்க்குறோமா, அதை நிறையா பிக் பண்ணின்னு வரும். அது இல்லாமல் மல்லிகை சாமான்லாம் தேட வேண்டியதாக இருக்குதுங்க. எனக்கு கிரேஸ் வந்து பழகிடுச்சு. நேராக போனால் பருப்பு இங்கே இருக்கும், மிளகு சீரகம் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் பசங்க வந்து பெரியவனுக்கு வந்து அந்த ஃபுட் கார்டு, சொடக்ஸோ ஃபுட் கார்டு இதெல்லாம் கிடைக்குதுங்களா.
அது வந்து டிமார்ட்டில் ஸ்வைப் பண்ண முடியாது. இது இது கிரேஸில் இருக்குதுங்க அந்த கார்டு ஸ்வைப் பண்ணுற ஃபெசிலிட்டி. அது 2000 ரூபாய் கிட்ட வரும். மேல்கொண்டு எனக்கு 500லேருந்து ஒரு 600 to 500 எக்ஸ்ட்ரா ஆகுங்க. அது அப்புறம் அதில் வந்து மளிகை சாமான் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். இந்த காஸ்மெட்டிக்ஸ், சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. அதெல்லாம் ஒரு 200 300 இல்லை ஒரு சமயம் லிக்விடெல்லாம் வாங்கணும் 500 ரூபாவோட ஆகும். ஆனால் 200 ரூபாய் 2000 ரூபாய் நம்மளுக்கு லாபம் இல்லைங்களா? அதனால் லாபம் இல்லை, அது நம்ம காசு தான். டேக்ஸபிளாக குறைச்சிக்கிறாங்க. அதான் டேக்ஸில் எடுக்கிறத இங்கே நம்ம கொடுக்குறாங்க. அது நம்ம ஃபுட்டாக வருது இல்லைங்களா? அதனால் அங்கே கிரேஸ்க்கே போயிடுறது. நான் என்றைக்குனா வந்து சாப்பாடு நான் கட்ட முடியல, லேட்டாக எழுந்துக்கிறேன், இல்லை நான்வெஜ்ஜாக இருக்குது அன்றைக்கி அப்படின்னா மட்டும்தான் பசங்க வந்து ஆஃபீஸில் வாங்கி சாப்பிட்ணுங்க. மற்றபடி டீ காஃபி தான் போக மாட்டாங்க. நம்ம பசங்க காஃபி டீ குடிக்க மாட்டாங்களே. ஸ்லோ வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நீங்கள்லாம் எங்கே வாங்குவீங்க மல்லிகை சாமான் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் வறுத்தோம் இல்லைங்களா, அதை கழுவி கொண்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. சாம்பாருக்கு பொடி அரைச்சிடலாங்களா. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இது லைட்டாக வறுப்பட்டோம். அப்புறமா தனியா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு ஃபாஸ்ட் வச்சா தீஞ்சு போச்சு. தாமு வேறு கூட பேசுகிறாங்களா. கடலைப்பருப்பு பாதி வறுப்பட்டுச்சுங்க. நல்லா 1 ஸ்பூன் அளவு முழு தனியா எடுத்துருக்கேன். இதையும் போட்டு லேசாக வறுத்துக்கலாம். இந்த தனியா தாங்க இந்த சாம்பாருக்கு ஃப்ளேவரே. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், கட்டி பெருங்காயமும் இதில் சேர்த்துறேங்க. அப்புறம் காரத்துக்கு நான் ஒரு 6 மிளகா போட்டுக்கேன். நல்லா வறுப்பட்டுச்சுங்க. இதை எடுத்து தட்டில் கொட்டுறேன், ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் பொடிச்சு கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கடாய் சும்மா இருக்குது இல்லைங்களா, இதை வந்து சும்மா கழுவிட்டு நான் வந்து வடகரிக்கு அரைச்சிட்றேன். இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு அப்படியே அந்த கடாய் எண்ணெய் கடாயிலே நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் கார சட்னிக்கு வதக்கத்துக்கெல்லாம் சரியாக இருக்கும். கடலைப்பருப்பு ஊற வைக்கும் போதே நான் கழுவி தான் ஊற வச்சேங்க. இது மாதிரி மசால் வடைக்கோ இல்லை வடகரிக்கோ நம்ம அரைக்கும் போது தண்ணியை ஃபுல்லாக இருத்துடணும். அப்போ தான் வடை வந்து மொறுன்னு வரும். இதில் கொஞ்சம் காரம் வரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, உப்பு போட்டு அரைச்சி கொண்டு வந்துடுறேன். குறைன்னு அரைச்சி கொண்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் சும்மா ஒரு சின்னதாக ஒரு 1/2 வெங்காயம், அதில் கொஞ்சம் மொறுன்னு தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. இப்படியே தட்டி வடை சுட்டு எடுத்துடலாம். இவ்வளோ சீக்கிரம் வடை போட்டால் இப்போ வடகரியா? வடகரி இதை இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டியும் செய்வீங்க. என்றைக்கோ ஒரு நாள் தான் செய்கிறோம். எண்ணெயில் பொரிச்சு செய்யலாங்களே. நல்லா பெரிய பெரிய வடையாகவே போட்டுடலாம். வடை வேகிறதுக்குள்ளே நம்ம கார சட்னிக்கு வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கலாங்க. நம்ம ஆட்டின கடலைப்பருப்பு மாவெல்லாம் வடையாக தட்டியாச்சுங்க. ஒட்டை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜாரில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். வடகரி தாளிக்கும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு பாதி வேக்காடு இருந்தால் போதுங்க. இதை வடை வேகிறதுக்குள்ளே நான் கார சட்னிக்கு எல்லாம் ரெடி, புளியிலேருந்து எல்லாம் ரெடியாக வச்சுட்டேங்க. இந்த எண்ணெயை மாற்றிட்டு நம்ம கார சட்னி வதக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டால் அது கருக்கு முறுக்குன்னு கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேங்க, அது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அப்புறம் வந்து 1.5 வெங்காயம், நல்ல பெரிய தக்காளி பழம் 1, காஷ்மீரி சில்லி கலருக்காக ஒரு 3, காரத்துக்கு 2, கொஞ்சம் ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி. இந்த பக்கம் பருப்பும் நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ ஸ்மாஷ் பண்ணி இதை தாளிச்சிட்டோன்னு வைங்களேன், பொடியும் ஆறிட்டுருக்கோம். அரைச்சி போட்டால் சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த குக்கர் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நான் வடகரி தாளிக்க போகிறேன். இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க, வதங்கின்னு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வடகரிக்கு அரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே நல்லா ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. வடகரி கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி பூ எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த பேர் நான் போச்சே, மராட்டி மோக்கு, அது பேர் ஜாபத்ரின்னு சொல்லுவாங்க. பூவாக இருக்கும். ஜாதிக்காவிலேருந்து பூ வரும் இல்லைங்களா, அந்த பூ போட்டோம்னா வடகரி சூப்பர் ஃப்ளேவராக இருக்குங்க. அதெல்லாம் இப்போ நான் வந்து மசாலா பேட்டி அரேஞ்ச் பண்ணோன்னு அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரில. இதை சேர்த்துறேன், பொரிட்டோம். நாம் எடுத்துருக்க வடைக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் அரைஞ்சிருக்கேங்க. அதில் 1 2 இப்போ காணாமல் போயிடும். ஏன்னா தாமுக்கும் எனக்கும் அப்படி பிடிக்கும்.
பட்டை லவங்கம் தாளிச்சிட்டேங்க. நாம் எடுத்துருக்க வடைக்கு தகுந்த அளவுக்கு வெங்காயம் அரைஞ்சிருக்கேன். நல்லா பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு வந்து முழுசாக போட்டிருக்கேன். ஏன்னா கடலைப்பருப்பு இல்லைங்களா, கொஞ்சம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்றதுனால, வாயுன்றதுனால கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட போகிறோம். எனக்கு இந்த மாதிரி வடை வந்து பாதி வேக்காடில் தான் பிடிக்கும். வெங்காயம் நல்லா பிங்க்காக வதங்கியிருக்குங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேங்க. புதினா இருந்தால் இந்த ஸ்டேஜில் புதினா சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் புதினா இல்லை இன்றைக்கி, வாங்கினா சொன்னேன், மறந்துட்டான். உப்பு போடுறோம் இல்லைங்களா, இப்போ தான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஆல்ரெடி நம்ம வடை மாவுலேயும் உப்பு போட்டு வடை சுட்டிருக்கோம். இப்போ இது மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு. அடுப்பு காலியாக தான் இருக்குங்க. இந்த தாமு பையன் பேசினே இருக்கானா, நமக்கு வேலையே விட மாட்டேங்குது. இந்த நேரத்தை எடுத்து ஆற வச்சுட்டு இந்த பக்கம் பொங்கலுக்கு நம்ம வேக வச்சிடலாம். குக்கர் வச்சுருக்கேன். அரிசி பருப்பு நல்லா ஊறியிருக்கும். அப்பா சாமி சும்மா இருக்கிறியா நீ. பொங்கலுக்கு உப்பு போட்டுடலாங்க. பெருங்காயம் சேர்த்துறேன். இது அப்படியே கொதி வரட்டோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். வடகரிக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் தூளும் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே கழுவி இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நம்ம வதங்கும் போதே புதினா இருந்தால் போட்டிருக்கணுங்க. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நான் விசில் வைக்க போகிறேன். ஒரு விசில் வந்துச்சுன்னு வைங்க, நம்ம அதில் வடை போட்டுட்டோம்னா வடகறி வேலை ஆகிடும். மிக்ஸி ஜாரும் நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வதக்கி வச்சுருந்த கார சட்னியும் நல்லா ஆறிடுச்சிங்க. இதில் சேர்த்துடலாம். இப்போ அரைச்சாலும் சரி, மூடி வச்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து அரைச்சிக்கிட்டாலும் சரி. நம்ம தேங்காய் சட்னி வேறு அரைக்கணும் இல்லைங்களா, வடை மாவு வேறு ஆட்டணும். இதில் நம்ம இப்போது சாம்பார் தாளிச்சிடலாம். சாம்பார் நம்ம தாளித்து கொட்ட போகிறோங்கள, அதனால் நம்ம வந்து சாம்பார் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இந்த நம்ம வடகரிக்கு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இது வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே அது விசில் வந்துருச்சுங்க. ஒரு 2 விசில் வந்தால் போதும். இதை இறக்கிடுறேன். முத்துப்பா இந்த இடத்துல கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுக்கிறேங்க. நம்ம பொங்கல் வந்து ஓப்பன் பாட்டாக வேக வச்சுட்டுருக்கோம். நடுவில் தேவைப்பட்டால் தண்ணி தேவைப்படும். சாம்பார் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் தாளிச்சிடலாங்களா. கடுகு, சீரகம், கொஞ்சம் சீரகம் தாராளமாக போட்டுக்கிறேங்க. 2 வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய். ஆல்ரெடி நம்ம பொடியில் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கோங்க. அது போதும். அப்போ சின்னதாக அரை வெங்காயம் இருந்தது, அதை அரிஞ்சிருக்கேன். அப்புறம் வீட்டில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இருந்துச்சிங்க, அதையும் விடுவானேன்னு அதையும் தோல் உரிச்சு வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. வெங்காயம் வதக்கிடலாம். பாருங்கள், நம்ம பருப்பு வந்து ஒரு அரை அழகு முக்கால் அழகு போட்டிருப்போம். அது சின்ன அழகு தாங்க. எவ்வளோ புதன்னு இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம தண்ணி ஊற்றா நல்லா இவ்வளோ சாம்பார் வரும் நமக்கு. காரத்துக்கு நான் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நம்ம பொடியில் வேறு மிளகா இருக்குங்க, அந்த காரமும் போதும். பச்சை மிளகா வேறு வேக வச்சுருந்தோம். நம்ம தக்காளி இதில் போட்டதுனால வெறும் வெங்காயம் கருவேப்பிலை மட்டும்தான் தாளிச்சிருக்கேங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கும் நம்ம சாம்பார் பொடி அரைச்சிட்டு வந்துடலாம். பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் வச்சோம் இல்லைங்களா, வெந்துட்டுருக்கு. வேகட்டும் இன்னும் கொஞ்சம். லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ நம்ம வந்து புளி சேர்த்தலாம். யூஸ்வலாக வந்து டிஃபன் சாம்பாருக்கு நிறைய பேர் புளி சேர்க்க மாட்டீங்க. நான் இருக்குங்க, எப்போவுமே கொஞ்சம் ஊற வச்சு எனக்கு போடுவேன். நான் அந்த பழக்காய போச்சு, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இருந்தது ஃப்ரிட்ஜில், அந்த புளி அப்படியே சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சோம் இல்லைங்களா சாம்பார் பொடி, நல்லா கமன்னு வாசனையாக இருக்குங்க. இப்படி தூவுன மாதிரி போடலாம், இல்லைனா கட்டி தட்டிக்கும். மொத்தமாக ஒரு 2.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போல்லாம் நான் பொங்கல் இந்த மாதிரி தாங்க பண்ணுறேன். ஓப்பன் பாட்டில் ஒரு 50% வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து சுடு தண்ணி சேர்த்துடலாம். அப்போ ரொம்ப குழஞ்சி போகாமல் ஒரு திட்டமாக நல்லாயிருக்கு நமக்கு. இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிடுறேங்க. ஆல்ரெடி நம்ம கட்டி பெருங்காயம் போட்டுட்டோம். கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு நான் இப்போ மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தம் போடுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம தாளிச்சிடலாம். நம்ம சாம்பாரை நடுவில் வச்சிடுறேங்க.
இந்த பக்கம் நம்ம வடகறி எல்லாமே ரெடியாக இருக்குங்க. விசிலும் இறங்கிட்டுருக்கோம். பாருங்கள், ஒரு மினி குருமா மாதிரி இருக்கா, தனியாக ஒரு குருமா மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சௌமியா அதை உதுத்து கொடுத்துருக்காங்க. வடை நம்ம சுட்டு வச்சுருந்த வடையை உதுத்து கொடுத்துருக்காங்க. இதில் சேர்த்துடலாம். திரும்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு சின்ன ஒரே ஒரு விசில் வர அளவுக்கு வச்சோன்னு வைங்க, நம்ம வடகறி ரெடி. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சாம்பார் இன்னும் ஃபினிஷ் ஆகலைங்க. சாம்பார் நான் ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துருவலாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போதுங்க. இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அந்த மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடுறேன். இதை தேங்காய் ஊற்றினா தாங்க ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட் வரும். இப்போ நான் ஃப்ளேம் ஹை ஆக்கிட்டேங்க. இந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்த தேங்காவை இதை சேர்த்துடலாம். வடகறி விசில் வந்துடுச்சிங்க. ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வேவறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் ஒரு விசில் வந்தாலே ஜாஸ்தி தான். இப்போ இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருந்தேங்க. ஏன்னா நேரம் ஆக ஆக நம்ம சிறும்பருப்பு சேர்த்துருக்கிறதா இந்த சாம்பார் நமக்கு திக்காக ஆகும். இப்போது எல்லா வேலையுமே ஆயிடுச்சிங்க. சாம்பாரில் நல்லா கொதி வரட்டும். கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா சாம்பார் வேலை ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக வெல்லம். உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறதும் இந்த வெல்லம் போடுறதும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வடகறி இறக்கிடுறேங்க. இதுக்கும் கொத்தமல்லி போடணும், இதுக்கும் கொத்தமல்லி போடணும். இதுக்கு நடுவில் நான் வந்து கார சட்னியை அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம உளுத்தம்பருப்பு வடைக்கு அரைச்சிக்க போகிறோம். வடை சுடும்போது அரைச்சோன்னு வைங்களேன், வடை வந்து அந்தளவுக்கு புசு புசுன்னு வராதுங்க. ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டு நல்லா அடித்து வச்சுட்டு வடை சுட்டோம்னா புசு புசுன்னு வருங்க. தேங்காய் சட்னி தாளிக்கும் போது இந்த கார சட்னியும் தாளிச்சிக்கலாம். ஒரு ரவுண்ட் நம்ம எல்லாமே முடிச்சுட்டோங்க. தேங்காய் சட்னி கடைசியாக அரைச்சிக்கலாம். வந்து நம்மளுக்கு இன்னும் இட்லி ஊற்றணும், வடை மாவு அரைக்கணும், பூரிக்கு மாவு பிசைஞ்சு பூரி சுடணும். சாம்பார் நல்லா கொதி வருதுங்க. சூப்பராக கொதிக்குதா? இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சும்மா நெய் ஊற்றி இட்லியில் ஊற்றி சாப்பிட்டோன்னு வைங்க, கமன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து வடை மாவு ஆட்டிடலாங்களா? பொங்கலுமே ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாம் லைனாக தாளிக்கிற வேலை தான். இப்போ நமக்கு வடை மாவு ஆட்டிட்டு வந்துடுறேன். இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த பச்சரிசி போடுறதுனால நல்லா மொறுன்னு வரும். உங்களுக்கே எல்லாம் தெரியும். நம்ம எப்படி செய்கிறேன் அப்படின்றத மட்டும்தான் காட்டுன்ட்ருக்கேன். இந்த இஞ்சி பச்சை மிளகாவும் கழுவிட்டு இதில் சேர்த்துட்றாங்க. இதை முதல்ல நல்லா அரைச்சிட்டு கொண்டு வந்துட்டு அப்புறம் உளுந்து சேர்த்து அரைக்கும் போது பார்க்கலாம். முதல்ல அரிசியை நல்லா அரைச்சிட்டேங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இன்னொரு பாதியை போட்டு அரைச்சிடலாம். தண்ணி எடுத்துட்டு அரைக்கலாம். அரைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துட்டேங்க. ரொம்ப கெட்டி ஆட்டாமல் ஓரளவு தளராக ஆட்டினோம்னா நம்மளுக்கு வடை நல்லா வரும். ஊற வச்சு இந்த பருப்பு மொத்தத்தையுமே அரைச்சிட்டோங்களா? இப்போ பாருங்கள் எப்படி மாவு நல்லா தளர இருக்குது. இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நமக்கு புசுன்னு வரும். இப்போ வந்து இது மாதிரி நல்லா கிளறணும். இல்லை நான் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இன்னும் எனக்கு சூப்பராக சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிட்டிக்கை ஆப்ப சோடா மாவு கொஞ்சம் கையில் போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சி இப்படி போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் நமக்கு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி மொறுன்னு வருங்க. இப்போ நான் ஆப்ப சோடாலாம் போடல. அதாவது வடை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் முன்னாடி வடை மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா சூடான எண்ணெயில் பொரிக்கும் போது நமக்கு நல்லா புசுன்னு வருங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். நம்ம வடை சுடும் போது இந்த மாவு எடுத்துக்கலாம். வடை மாவு ஆட்டிட்டோங்களா? இப்போ தாளிக்க வேண்டியதுலாம் தாளிச்சிடலாங்க. பொங்கல் தாளிக்கணும், கார சட்னி தாளிக்கணும், தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அதையும் தாளிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கடாயில் நம்ம வந்து பூரி போட்டுக்கலாங்க. வடகறி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? சுடு தண்ணி இருந்தது, அதை சும்மா ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கிறேன். சூப்பராக வடகறி ரெடி ஆகிடுச்சிங்க. காரம் கம்மியாக மைல்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்லாம். ஹோட்டலில் வாங்கிறதுக்குலாம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருக்குங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சௌமியாவுக்கு என் 2வது பையனுக்கெல்லாம் எல்லாருக்குமே மோஸ்ட் வடகறி பிடிக்கும். இதை நம்ம மூடி வச்சிடலாங்க. சர்வ் பண்ணும்போது இன்னொரு சூடாக சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம கடாய் காஞ்சுட்டுருக்குங்க. தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். கெட்டி சட்னி மாதிரி அரைக்க போகிறேன். தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ வந்து இதில் உப்பும் உடச்சக்கல்லையும் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடுறேன். பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்களா? ரொம்பவும் குழையாமல் நமக்கு சாதம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ நம்ம பொங்கல் முதல்ல தாளிச்சிடலாம். தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன்.
அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. முந்திரி சேர்த்துருக்கேன், அது வறுபடட்டும். மிளகு, சீரகம், இஞ்சியும் கருவேப்பிலையும் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம கட்டி பெருங்காயம் போட்டிருந்தோங்க, இருந்தாலும் கொஞ்சம் தூள் பெருங்காயம் இந்த எண்ணெயில் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். பொங்கல் ரெடிங்க, மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கார சட்னியும் தேங்காய் சட்னியும் தாளிச்சிடலாம். இதுக்கப்புறம் வெறும் பூரி தான். இட்லி ஊற்றணும், அந்த பக்கம் இட்லி ஊற்றிடுறேன். கேசரி பண்ணிட்டோம்னா கேசரிக்கு தண்ணி காய வச்சுட்டேன். கேசரி பண்ணிவிட்டு பூரி போட வேண்டியது தான், வடை போட வேண்டியது தான். ரெண்டு சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம கேசரி பண்ணிவிட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். கேசரி பண்ணிடலாங்களா? இந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நான் வடை சுட்டை, அதாவது வடகரிக்கு வடை சுட்டை எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ண போதில்லை. இதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், கொஞ்சம் நெய், ரெண்டுமே கலந்து தான் நம்ம கேசரி பண்ண போகிறோம். கொஞ்சமாச்சு அதில் எண்ணெய் ஊற்றினா தான் நமக்கு வந்து கேசரி தளரவே இருக்குங்க. நெய் காயட்டும், அதுக்குள்ளே முந்திரி உடச்சிக்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டுக்காரோட அத்தையை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, சூப்பராக சமைப்பாங்க அப்படின்ட்டு. அவங்களோட கேசரி ஸ்பெஷலுங்க, அவங்க கேசரி ஸ்பெஷலிஸ்ட். எல்லா சமையலுமே சூப்பராக சமைப்பாங்க, அதுவும் அவங்க கேசரி ரொம்ப நல்லா வரும். முக்கால் அழகு ரவை எடுத்துருந்தேங்க, நல்லா கோபுரமாக ஒரு அழகு சக்கரை போட்டிருக்கேன். சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துடுச்சிங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து பிரியப்பட்டீங்கன்னா ஏலக்காய் போட்டுக்கலாங்க. நான் பைனாப்பிள் வாங்கி பைனாப்பிள் கேசரி பண்ணணும்னு நினச்சேன், பைனாப்பிள் தான் வாங்கி வரல. சரி, பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் என்ன தான் பைனாப்பிள் போட்டாலுமே அதில் கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றினா தான் அந்த கல்யாண வீடுகளில் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சும்மா ஒரு ட்ராப் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் மேலே நெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நெய் வேலை ஆயிடுச்சு. பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாங்களா? ஒரு ஷார்ட்ஸில் வந்து பூரி ரெசிபி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஈஸிங்க, எல்லோரும் பண்ணுறது தான். இப்போ பூரிக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக தான் மாவு எடுத்துருக்கேங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக எண்ணெய், என் கையை நினச்சிக்க, ஏன்னா மாவு வந்து இதாகாமல் இருக்கும். ஒரே ஒரு டிப்பு, டைட்டாக பிசையணுங்க. பூரி போடும் போது பிசைஞ்சிக்கிட்டா போதும் நமக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் ஊறிச்சின்னா பூரி வந்து மொறுன்னு இருக்காது, அதே சமயம் நமக்கு வந்து எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். இது கோதுமாவா மைதா மாவா? கோதுமை மாவு பூரி தான். இப்போ மைதா மாவு பூரிலாம் நம்ம அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். பூரியே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. சௌமியாவுக்கு, எனக்கு, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் பூரி பிடிக்குங்க. எங்களுக்காக எப்போ நான் ஒரு தாட்டி தான் பூரி போடுவேன். ஐயோப்பா, பிசைஞ்சிட்டேனுங்களா? பூரி மாவு நல்லா ஹார்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம பூரி போட்டுடலாம். அதுக்குள்ளே வடகரி சூடு பண்ணிடுறேன். பூரியில் இன்னும் 2 டிப் பார்க்கலாங்களா? எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் இருந்தால் தாங்க பூரியில் எண்ணெய் குடிக்காது. வடை சுட்டுட்டுன்னா கூட பூரி போட்டிருக்கலாம், ஆனால் வந்து எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் உங்களுக்கு பூரியில் எண்ணெய் குடிக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக ஓடு மாதிரி தட்டிட்டோம்னா பூரி எழும்பாதுங்க. அன்றைக்கி அதான் கேட்டிருந்தீங்க, பூரி புஷ்ஷுன்னு இருக்கே, பூரி ரெசிபி போடுங்க அப்படின்னு. இதே 3 பாயிண்ட் தாங்க. பூரி சுடும்போது மாவு பிசைஞ்சிக்கலாம், ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. திக்காக பிசையணும்.
அதே சமயம் நம்ம தட்டுறது வந்து கொஞ்சம் மொத்தாக தட்டணும். ரொம்ப மொத்தாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த கணத்துக்கு தட்டினீங்கன்னா பூரி அழகாக எழும்பி வரும். ஏன்னா 2 லேயர் நமக்கு வரணும் இல்லைங்களா. மெலிசாக இருந்துச்சுன்னா ஓட்டோட மாதிரி தான் இருக்குங்க. இன்னும் ஓட்டலில் இருக்க மாதிரி நமக்கு நல்லா மொறுன்னு வரணும்னா பூரி மாவு பிசைஞ்சிக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை டால்டாவோ போட்டு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா மொறுன்னு இருக்குங்க. ரவை போடணும்னு நிறைய பேர் காட்டுவாங்க. ரவை பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளையாக தெரியும், அங்கங்கே டாட்டாக தெரியும். ஆனால் நீங்கள் நெய்யோ டால்டாவோ போட்டு பிசைஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி மொறுன்னு சூப்பராக இருக்கும். வடை மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு ஒரு தடவை பார்த்துட்டு சர்விங்க ஆஸ் யூஷுவல் நம்ம சேனல் எப்படி பண்ணுவோம், ஷார்ட்ஸில் சர்வ் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஸ்வீட்லேருந்து போடலாங்களா? பைனாப்பிள் கேசரி. மெயின் டிஷ்ஷில் முதல்ல பார்த்துடலாங்களா? நல்லா சுட இட்லி ரெடியாக இருக்குது. அப்புறம் வெண்பொங்கல், இங்கே உளுந்து வடை, புசுன்னு பூரியும் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு, அப்புறம் வடகரி, கார சட்னி, தேங்காய் சட்னி. இது செய்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆச்சுங்க. வீடியோ எடுக்கிறதுனால தான் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. நான் சீக்கிரம் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிக்கலாம் தான் நினச்சேன். நான் வீடியோ எடுக்கணும் இல்லைங்களா, அடிக்கடிக்கு தாமு வாப்பான்னு எடுக்கிறதுக்கு எனக்கு ஆஃப்டர் ஒரு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சிங்க. நீங்களும் ஒரு தாட்டி செய்து பாருங்கள். நம்ம சர்விங்க ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் போனாஸ் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.